Anim in Tamil DJ. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காம அந்த நோட்டிஃபிகேஷன் பில்லையும் தட்டி விட்டுருங்க. வணக்கம் நண்பா, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது டெத் பேரட் எபிசோட் 8. இந்த எபிசோட் ஆரம்பிச்ச உடனே பாத்தீங்கன்னா நம்ம டெக்கம் தான் காட்டுறாங்க. அவனுக்கு பாத்தீங்கன்னா லிஃப்ட் சவுண்ட் கேக்குது. அதே டைம்ல பாத்தீங்கன்னா அவங்களோட மெமரிஸ் அவனுக்கு வருது. உடனே என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா இது ஏதோ சரியில்லை அப்படின்னுட்டு நோனாக்கு கால் பண்றான். அவன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா மற்ற ஜட்ஜஸ் எல்லாருமே பிஸியா இருக்காங்க, சோ இந்த கேஸை நீயே ஜட்ஜ் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன கேஸ்ன்னு பாத்தீங்கன்னா வந்திருக்க 2 பேர்ல ஒருத்தன் கொலை பண்ணிட்டு வந்திருக்கான், அதுதான் இந்த பிரச்சனையே. இது தெரிஞ்சுக்கிட்ட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா டெக்கம் கிட்ட கேட்கறா யார் வந்து கொலைக்காரன் அப்படின்னுட்டு. அதுகிட்டயும் பாத்தீங்கன்னா கெஸ்ட் வந்தாச்சு. பாத்தீங்கன்னா ஒரு டீனேஜரும் அதுக்கடுத்து ஒரு மிடில் ஏஜ் மேனும் 2 பேரும் அங்க வராங்க. எப்பயும் போல பாத்தீங்கன்னா நம்ம டெக்கம் அவங்க கிட்ட கேட்கறான் உங்களுக்கு கடைசியா என்ன ஞாபகம் இருக்கு அப்படின்னுட்டு. 2 பேருமே பாத்தீங்கன்னா நாங்க எங்கேயோ நடந்து போய்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்றாங்க. சொல்லி முடிச்சுட்டு நம்ம ஆள் எப்பயும் போல ரூல சொல்றாரு. சொன்ன உடனே அங்க இருந்து கிளம்பி போக பாக்குறாங்க, பட் போக முடியல. அந்த பையன் பாத்தீங்கன்னா ரெஸ்ட் ரூமுக்கு போறான் ஃப்ரெஷ் அப் ஆகிறதுக்கு. அவன் பாத்தீங்கன்னா அவன் போட்டிருந்த பேக்கோட இருக்கான். அந்த பேக்குள்ள பாத்தீங்கன்னா கத்தி இருக்கு, அதுவும் ரத்த கரையோட. அதை பார்த்த உடனே அவன் ஷாக் ஆகுறான். அதுக்கிட்டையும் பாத்தீங்கன்னா அந்த மிடில் ஏஜ் மேன் வந்து அந்த ரெஸ்ட் ரூம்ல என்டர் ஆன உடனே அவன் அதை மறைச்சிடுறான். 2 பேருமே டெக்கம் கிட்ட வராங்க. வந்து வெளியே போறதுக்கு வேற வழியே இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல நீங்க இந்த கேம் ஆடிதான் ஆகணும் அப்படின்னு சொல்றான். அதுக்கிட்டையும் பாத்தீங்கன்னா அந்த மிடில் ஏஜ் மேன் சொல்றான் உங்களுக்கு பயங்கர தைரியம்டா, நீங்க பண்றது இல்லீகல், நான் ஒரு போலீஸ் ஆபீசர், என்கிட்டயே இப்படி பேசுறீங்களா அப்படின்னு சொல்றான். அதுக்கிட்டையும் பாத்தீங்கன்னா நம்ம டெக்கமும் அந்த பொண்ணும் எந்த பதிலுமே சொல்லல. 2 பேருமே மூவ் பண்றாங்க. எப்பயும் போல பேக் டோர் ஓப்பன் ஆகுது. டால்ஸ் இருக்கு. ஷாக் ஆகிட்டு அந்த பையன் பாத்தீங்கன்னா இப்ப நான் கேம் ஆடலன்னா எங்களை அதே மாதிரி கொன்றுவியா அப்படின்னு கேக்குறாங்க. டெக்கம் எந்த பதிலுமே சொல்ல மாட்டான். சரி ஓகே அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா டிடெக்டிவ் வந்து கம்னு அங்க சோஃபால வந்து உட்காடுறான். இந்த பையன் வந்து கேக்குறான் அவங்க வந்து கொலைக்காரங்களா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவன் சொல்றான் பாத்தீங்கன்னா இல்ல, அதாவது அவங்க கண்ணை பார்த்தே நான் சொல்ல முடியும் அவங்க கொலைக்காரங்க இல்ல. அந்த போலீஸ் ஆஃபீஸர் பாத்தீங்கன்னா அந்த பையன் கிட்ட சொல்றான் எனக்கு ஹெல்ப் பண்ணு, இந்த கேமை நம்ம ஆடினாதான் இந்த சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றான். சரி ஓகேன்னு வராங்க. கேம் வந்து ஆடுறதுக்காக ரூல்ட்ட ட்ரை பண்றாங்க. அவங்களுக்கு வர கேம் பாத்தீங்கன்னா ஏர் ஹாக்கி ரூல் சொல்றாங்க. ரூல் பாத்தீங்கன்னா நார்மல் ஹாக்கி மாதிரி தான், அதாவது யார் ஃபர்ஸ்ட் 6 ஸ்கோர் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். ஆனா இந்த டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஆட போற பக்ஸ் பாத்தீங்கன்னா உங்களோட ஆர்கன்ஸோட லிங்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே அவங்க ஷாக்கா வராங்க. அது பாத்தீங்கன்னா 2 கலர் கொடுத்திருக்காங்க ஒருத்தரோடது, அதுக்குள்ள அவங்க ஆர்கன்ஸ் வந்து லிங்க் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல தன்னோட கலரே அவங்க பாக்கெட் பண்ணாங்கன்னா 2 ஸ்கோர் கிடைக்கும், அடுத்தவங்களோடது பண்ணாங்கன்னா 1 ஸ்கோர் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லி முடிச்ச உடனே கேமை ஸ்டார்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பையன் தான் வந்து பாக்கெட் பண்றான், அவனுக்கு 2 ஸ்கோர் கிடைக்குது. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த போலீஸ் ஆபீசர் வந்து பாக்கெட் பண்றாரு, அவருக்கும் 2 ஸ்கோர் கிடைக்குது. அந்த டைம் பாத்தீங்கன்னா அந்த பையனுக்கு சில மெமரி ஃபிளாஷ் ஆகுது. என்னன்னு பாத்தீங்கன்னா அவன் தங்கச்சியோட மெமரி, அதாவது இவங்க சின்ன வயசுல இருக்கும் போதே பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவும் அம்மாவும் இறந்துட்டு இருக்காங்க. அவன் வந்து அவன் தங்கச்சிக்கு ஆதல் படுத்திட்டு இருக்கான், நான் இருக்கேன் அம்மா அப்பாவுக்கு பதிலாக உன்னை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இது அவனுக்கு ஃபிளாஷ் ஆகுது. இந்த போலீஸ் ஆஃபீஸர் பாத்தீங்கன்னா என்னப்பா தம்பி ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது அவன் சொல்றான் இது மாதிரி எங்க அப்பா அம்மா நான் சின்ன வயசுல செத்து போயிட்டாங்க, நானும் எங்க தங்கச்சியும் வந்து இது மாதிரி ஹேர் ஹாக்கி ஆட வந்து விளையாடுவோம். அங்க பாத்தீங்கன்னா நாங்க கோல் கணக்கு வச்சுக்காம ஆடிக்கிட்டே இருப்போம், ஆனாலும் கேம் முடிஞ்சிரும், ஏன்னா அங்க பாத்தீங்கன்னா டைம் கண்ட்ரோலு, இந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ள கேம் முடிஞ்சிரும் அப்படின்னு அவன் சொல்றான். அந்த போலீஸ் ஆஃபீஸர் பாத்தீங்கன்னா இவன் தங்கச்சி பத்தி கேட்க அவன் என்ன சொல்றான்னா இல்ல அது ரொம்ப நாளுக்கு முன்னாடி, இப்போ அவ வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கா, நான் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கிட்டையும் பாத்தீங்கன்னா கேம் கண்டினியூ ஆகுது. நம்ம டெக்கமும் அவன் அசிஸ்டன்டும் பேசிட்டு இருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்களை வந்து இப்போ நடந்துக்கிறத வச்சுலாம் அது பண்ண முடியாது, நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் கொடுத்து அவங்க ஜட்ஜ் பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கிட்டையும் பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு சரியாவே படல இந்த கேம் பத்தி அப்படின்னு அந்த போலீஸ் சொல்றான். உடனே வந்து என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே போலீஸுக்கு கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னு தெரியுமா அப்படின்னு கேட்க, அதுக்கு அவன் என்ன சொல்றான் பார்த்தீங்கன்னா பையன் வீட்டுக்கு போக முடியாததா அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அவன் என்ன சொல்றான் பாத்தீங்கன்னா இல்ல, இருக்கிறதுல கஷ்டமான விஷயம் என்னன்னா நிறைய கேஸ் நாங்க எடுக்கிறோம், எல்லாமே எமோஷனல் சம்மந்தப்பட்டதாக்கும் நிறைய விஷயம், அந்த எமோஷனல் தாங்கிக்கிறது அதை பார்த்து சகிச்சுக்கிறது இதுதான் கஷ்டமான விஷயம். ஆனா இந்த ஒயிட் ஹேர்ல காம்பத்தியா டெக்கம்னு ஒருத்தன் அவனுக்கு எமோஷனே இருக்கிற மாதிரி தெரியல, அதுதான் எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கு அப்படின்னு சொல்றான் அந்த போலீஸ் ஆபீசர். சரி வாப்பா போய் கேமு கன்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்ல அந்த பையன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தான் அவங்க சந்தேகமா இருக்குல்ல, அப்புறம் ஏன் கேமு கன்டினியூ பண்ணும் அப்படின்றீங்க அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு அவன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்த கேமை கன்டினியூ பண்ணாதான் இந்த கேம் எதுக்கு ஆடணும்னு தெரியும், அதே மாதிரி
அந்த டெக்கம் என்ன நினைச்சிட்டு இருக்கான், என்ன பண்ண போறான்றதும் அப்பதான் நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு பாத்தீங்கன்னா கேமை கன்டினியூ பண்றாங்க. ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா பயங்கரமா ஆடிட்டு இருக்காங்க. அதுக்கிட்டையும் பாத்தீங்கன்னா இந்த போலீஸ் ஆபீசருக்கு சில மெமரி ஃபிளாஷ் ஆகுது. என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு போகும்போது அங்க ஒரு டெட் பாடி இருக்கு, அதுவும் ஒரு லேடியோ டெட் பாடி. மேபி அவர் பொண்ணா இருக்கலாம், இல்லைன்னா அவர் ஒய்ஃபா இருக்கலாம். இந்த ஞாபகம் வந்த உடனே பாத்தீங்கன்னா அவர் சரிஞ்சு கீழே முட்டி போடுறாரு. உடனே எழுந்துக்கிறாரு. எழுந்து போய் உட்கார போறாரு. இந்த பையன் கேட்கறான் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது அவர் பாத்தீங்கன்னா தலை வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போய் ரெஸ்ட் எடுக்க உட்கார்றாரு. அதுக்கிட்டையும் பாத்தீங்கன்னா நம்ம டெக்கமுக்கு சில மெமரி ஃபிளாஷ் ஆகுது. டெக்கமோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா அவங்களோட மெமரி நான் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்க டெக்கம் என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா நான் ஒன்னா ரிக்வஸ்ட் பண்றேன் ஹெட்டுக்கு, அவங்க கொடுத்தாங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்றான். அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு பாத்தீங்கன்னா மெமரி ஃபிளாஷ் ஆகுது. அதாவது அவரோட ஒய்ஃப் வந்து அவருக்கு ஒரு கிஃப்ட் பண்ணிருக்காங்க. என்னன்னா அவர் பிறந்த நாளைக்கு ஒரு ஷூ, அந்த ஷூ தான் அவர் போட்டுட்டு இருக்காரு. அவருக்கு ஞாபகம் வருது தன்னோட பொண்டாட்டி தான் வந்து யாரை கொண்டுட்டாங்க அப்படின்றதால அவர் அந்த கொலைகாரை கண்டுபிடிக்கிறதுக்காக ரொம்ப முயற்சி எடுத்துட்டு இருக்காரு. அவங்க போலீஸ் ஆஃபீஸர் எல்லாம் பாத்தீங்கன்னா இவர் அந்த கேஸ்ல இருந்து எடுக்க ட்ரை பண்றாங்க. பட் அப்பவும் அவர் எடுக்கிற மாதிரி இல்ல. அவர் பொண்டாட்டி கொண்டது யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இது அவருக்கு ஃபிளாஷ் ஆகுது. அதுக்கிட்டையும் பாத்தீங்கன்னா ஒரு டிப்ரெஸ்ல வந்து கோவமா கேமை கன்டினியூ பண்றாங்க. அதுக்கிட்டையும் பாத்தீங்கன்னா அவர் ஸ்கோர் பண்ண அந்த பையனுக்கு ஃபிளாஷ் ஆகுது. என்னன்னு பாத்தீங்கன்னா அவன் தங்கச்சி ஸ்கூல்ல முடிச்சுட்டு வந்துட்டு யாரோ அவளை வந்து துன்புறுத்திருக்காங்க. தெளிவா தெரியுது, அவ உடம்பு எல்லாமே காயம் இருக்கு. அந்த மெமரி அவனுக்கு ஃபிளாஷ் ஆன உடனே அவன் கீழே விழுறான். கீழே விழுந்த உடனே அப்செட் ஆயிட்டு ஓகே இந்த கேமை நான் வந்து ஜெயிச்சாகணும், இங்க இருந்து நான் வெளியே போய்க்கே ஆகணும் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறாங்க. அதுக்கிட்டையும் பாத்தீங்கன்னா டெக்கம் என்ன சொல்றான்னா உங்களோட கேம் டைமிங் முடிஞ்சு போச்சு, இனிமேட் நீங்க ஆட போறது லிங்க் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்றான். ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கேம்ல நீங்க ஆடுற பக்ஸ் வந்து உங்க ஆர்கன்ஸ்ல சிம்பிள் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா அந்த லிங்க் இருக்கு, நீங்க பாக்கெட் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஆர்கன்ஸ்ல பெயின் தெரியும் அப்படின்னு நம்ம டெக்கம் சொல்ல ரெண்டு பேருமே யோசிக்கிறாங்க என்ன பண்றதுன்ட்டு. அதுக்கிட்ட அந்த போலீஸ் ஆஃபீஸர் பாத்தீங்கன்னா இந்த பையன் கிட்ட கேட்கிறாரு உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்க மாதிரி இருக்கு, என்ன விஷயம் அப்படின்னு கேட்க அவன் சைலண்டா இருக்க. இன்னும் சொல்ல விருப்பம் இல்லைன்னா பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்ல இல்ல நான் சொல்றேன் அப்படின்னு அவன் சொல்றான். என்னன்னு பாத்தீங்கன்னா இது மாதிரி என் தங்கச்சி பின்னாடி ஒருத்தன் சுத்திக்கிட்டே இருந்தான், நான் இதை பத்தி போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணேன். பட் அவங்க எந்த ஒரு ரியாக்ஷனுமே எடுக்கல. அதால நான் வந்து ஏதாவது பண்ணியே ஆகணும். அவன் பாத்தீங்கன்னா என் தங்கச்சியை வந்து பயங்கரமா காயப்படுத்திட்டான் அப்படின்னு சொல்ல என்ன ரிவெஞ்ச் பத்தி யோசிக்கிறியாப்பா அப்படின்னு சொல்ல இந்த போலீஸ் ஆபீசர் அவர் என்ன சொல்றாருன்னா நானும் அதே முடிவுல தான் இருக்கேன். அதாவது என்னோட ஒய்ஃபையும் யாரோ ஒருத்தர் கொண்டுட்டாங்க, நான் இங்கிருந்து போன உடனே அவனை கண்டுபிடிச்சு அவனை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை பத்தி இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கும் போது இந்த எபிசோடு முடிஞ்சிடுச்சு. நம்மளுக்கு அடுத்த எபிசோட்ல தான் தெரியும் என்ன நடக்குது, யார் ஜெயிக்க போறாங்க, எப்படி செத்தாங்க, எல்லா டீட்டெயிலுமே இதுக்கப்புறம் தான் தெரியும். அந்த எபிசோடுக்காக காத்துருங்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் அந்த எபிசோடையும் அப்லோட் பண்றேன். தேங்க்யூ.